வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிகவும் பிரபலமான கிரிக்கெட் வீரரில் ஒருத்தர், எல்லாருக்கும் பிடித்த கிரிக்கெட் வீரர், எல்லாருக்கும் பிடித்த கேப்டன்னும் சொல்லலாம். எந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்லையுமே வின் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்னும் சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இந்தியாவிலேயே மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வாங்கினவரே. என்னதான் இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலும், இவ்வளவு பெருமைகளை சேர்த்திருந்தாலும், இவர் சாதாரணமாக இந்த பொசிஷனுக்கு வரலை. இவருடைய பின்னணியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். MS தோனி அவர்கள் ஜூன் மாதம் 7ஆம் தேதி 1981 ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சியில் பிறந்திருக்காரு. அவருடைய முழு பெயர்னு பார்த்தோன்னா மகேந்திர சிங் தோனி. MS தோனியோட தந்தையார் பெயர் நரேந்திர சிங், தாயார் பெயர் தாய் ரஜினி. MS தோனி அவர்கள் ராஞ்சிக்கு பக்கத்தில் உள்ள ஷியாமலிங்கிற ஊரில் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. MS தோனி அவர்களுக்கு படிப்பையும் தாண்டி ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்பவும் பிடிக்குமாம். அந்த வகையில் அவருக்கு வாலிபால், ஃபுட்பாலுங்கிறது ரொம்பவும் பிடிக்கிறதா இருந்திருக்கு. அது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுது கோல் கீப்பராகவும் இருந்திருக்காரு. ஆனால் இவர் இந்த ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பொழுது 1995 1998 வரைக்கும் லோக்கல் ஏரியாவில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் கிளப்புக்காக விக்கெட் கீப்பராக அமைச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்திருக்கு. அந்த டைமில் அந்த ஸ்கூலில் கமாண்டோ கிரிக்கெட் கிளப்பில் பர்மனெண்ட்டான விக்கெட் கீப்பராக மாறியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் 1997 1998 வரைக்கும் 16 வயசுக்கு கீழே உள்ளவங்களான வினோ வெங்கட் டிராஃபி சாம்பியன்ஷிப் அணியை உருவாக்கியிருக்காரு. MS தோனி அவர்கள் கிரிக்கெட் விளையாடும் பொழுது அந்த ஒரு விளையாட்டுங்கிறது வெறியாக மாறுது. அந்த ஒரு விளையாட்டு பிடிச்சி போய் 10வது படித்ததுக்கப்புறமா அந்த ஒரு கிரிக்கெட் விளையாட்டை சீரியஸாக எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 2004 வங்கதேச அணிக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் போட்டி நடந்துட்டு இருக்கும் பொழுது தான் MS தோனி அவர்கள் அந்த சர்வதேச கிரிக்கெட் அரங்கத்தில் தான் இன்ட்ரடக்ஷன் ஆகிறாரு. அதை தொடர்ந்து 2004 ஸ்ரீலங்காவுக்கும் சரி வெஸ்ட் இண்டீஸ்க்கும் எதிராக நடைபெற்ற அந்த ஒரு நாள் போட்டியிலையுமே அறிமுகமாகிறாரு. அன்னையிலிருந்து கிரிக்கெட்டில் இந்தியா டீமில் முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்துக்கிட்டு வராரு MS தோனி அவர்கள். இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா 2007 நடைபெற்ற T20 உலகக்கோப்பை அப்போ MS தோனியோட ஆட்டம்ங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவமாக இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான திருப்பம்னே சொல்லலாம். அந்த டைமில் தான் MS தோனி அவர்கள் இந்தியாவோட கேப்டனாக நியமிக்கப்படுறாரு. அதை தொடர்ந்து 2008 இந்தியாவோட ODI அணியோட கேப்டனாகவும் நியமிக்கப்படுறாரு. இந்த ஒரு விஷயத்தில் வரலாற்றிலேயே இவ்வளவு சின்ன வயசில் கேப்டனான ஒரு பெயரையுமே வாங்குறாரு. இந்தியாவில் பல வருடங்கள் கழித்து 2011 உலகக்கோப்பை வாங்கி கொடுத்த மிகப்பெரிய பெருமையை MS தோனி அவர்களுக்கு தான் சேரும்னு சொல்லலாம். இந்த ஒரு வெற்றியை தொடர்ந்து வெளிநாடு மக்களுடைய மனசுலையுமே அழையா விருந்தாளியா இடம்பெற்றாருன்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து 2013 வரைக்குமே இந்தியாவோட T20 அணி கேப்டனாக இருந்திருக்காரு. 2010 2011 இந்த இந்தியன் பிரீமியர் லீக் சாம்பியன்ஷிப்பை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அப்போ ஒரு முக்கியமான பார்ட்டாகவும் இருந்திருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடும் போது தோனி அவர்கள் 2010 2011 அதாவது அந்த 2 இந்தியன் பிரீமியர் லீக் அப்போ அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கு முதல் முக்கிய அணி உறுப்பினராக இருந்திருக்காரு. அதனால் 2012 மற்றும் 2013 சீசன் டைமில் IPL ஓனர்ஸோட கேப்டனாகவுமே நியமிக்கப்படுறாரு MS தோனி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஜாம்பவானான ரிக்கி பாண்டியனோட அணியான டெக்சாஸ் சார்ஜர்ஸ் அணியில் சேர்ந்தபோது IPLோட முதல் சீசனில் சர்வதேச 2020 உரிமையோட ஒப்பந்தம் செய்யப்பட்ட முதல் இந்தியராகவும் கருதப்படுறாரு MS தோனி அவர்கள். இந்தியன் பிரீமியர் லீக் வரலாற்றிலேயே, அதாவது IPLோட வரலாற்றிலேயே 500 ரன்கள் மற்றும் 100 விக்கெட்களை வீழ்த்திய முதல் வீரரும் MS தோனியாகத்தான் கருதப்படுறாரு. 2010 விஸ்டனில் 5 சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராகவும், அது மட்டும் இல்லாமல் சிறந்த நடிப்பிற்காக பல விருதுகளையுமே வாங்கியிருக்காரு MS தோனி. அதிக எண்ணிக்கையிலான கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய இந்திய வீரர்களில் முக்கியமான ஒருத்தராக இருந்துட்டு இருக்காரு. T20 சர்வதேச போட்டிகளில் ஹாஃப் செஞ்சுரி எடுத்ததில் முக்கியமான ஒருத்தராகவும் இருக்காரு. சர்வதேச 2020 போட்டிகளில் இந்திய பேட்ஸ்மேன் எடுத்த அதிகபட்ச ஸ்கோரும் அவரது சாதனைகள் அடங்கும்னு சொல்லலாம். 2008 2009 ICC ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் 2 முறை விருது வாங்கியிருக்காரு. அதிலையும் 2 முறை வாங்கின வீரர்களில் முதல் இந்திய வீரராகவும் இருக்காரு MS தோனி அவர்கள். ராஜீவ்காந்தி கால் ரத்னா விருது, 2009 இந்திய குடிமகனுக்கான மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது, 2018 இந்திய அரசால் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய 3வது விருதான
பத்மபூஷன் விருது. 2009 வருஷம் நவம்பர் வரைக்கும் ஐசிசி தரவரிசை பட்டியலில் எம்எஸ் தோனி அவர்கள் அதிகமாக ஸ்கோர் எடுத்த பேட்மேனாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2011 வருஷத்தில் இந்தியா உலகக்கோப்பை பெறுறதுக்கு மிக முக்கியமான கேப்டனாகவும் இருந்திருக்காரு. எம்எஸ் தோனி பற்றிய திரைப்படங்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சாதனைகளை குறித்து பல படங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் முதல் படம்னு சொன்னோன்னா தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு மூவியில் சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்கள் தோனி அவர்களுடைய கேரக்டருக்கு நடிச்சிருக்காரு. நீரஜ் பாண்டே அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி கதையை எழுதியிருக்காரு. ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோவில் ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு மூவி 2016 வருஷம் செப்டம்பர் மாதம் 30 இந்தியாவிலையும் நியூசிலாந்துலையும் ஆஸ்திரேலியாவிலையுமே ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இங்கிலாந்து அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் அக்டோபர் 2, 2016 வருஷமும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி மூவி வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் 400 கோடிக்கு மேலே வசூலையுமே வாங்கி கொடுத்துருக்கு. 3 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வரைக்குமே வின் பண்ணியிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான அவார்டை சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்கள் வாங்கியிருக்காரு. சிறந்த கதை, சிறந்த இயக்குனருக்கான அவார்டை நீரஜ் பாண்டே அவர்கள் வின் பண்ணியிருக்காரு. எம்எஸ் தோனி அவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது கூட எப்போதுமே கூலாக தான் இருப்பார். அதனால தான் கூல் தோனிங்கிற ஒரு நேமுக்கும் சொந்தக்காரராக இருக்கார். அவருடைய லீடர்ஷிப்புங்கிறது ரொம்பவும் சிறந்த முறையில் நடத்தியிருக்காரு. எல்லாருக்கும் பிடிச்ச லீடராகவும் எல்லாருக்கும் பிடிச்ச கேப்டனாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய டீமை என்றைக்குமே ஏமாத்தாமல் நிறைய அளவில் வெற்றிக்கு மட்டுமே அழைத்து சென்றிருக்காரு. இந்தியாவிலேயே வெற்றிகரமான கேப்டன்களில் மிக முக்கிய ஒருவராகவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் துறையில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ரோல் மாடலாகவும் இருக்கார். நாம் எம்எஸ் தோனி அவர்கள்கிட்ட இவ்வளவு தூரம் பார்த்துட்டு அவருடைய ஓய்வு அறிவிப்புங்கிறது எல்லாருக்குமே இழப்பாக தான் இருக்குது. ஏன்னா அவருடைய களத்தில் செஞ்ச சாதனைகள் அந்த மாதிரி. உலகத்தில் உள்ள மில்லியன் கணக்கானவர்களுடைய நம்பிக்கையின் அடையாளமாக அவர் மாறிட்டார். தோனி அவர்களுடைய ஓய்வுங்கிறது பல ரசிகர்கள்கிட்டையும் சரி, பல நிபுணர்கள்கிட்டையும் சரி பல ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. கிரிக்கெட் களத்தில் அங்கே வெற்றியோ தோல்வியோ தலையோட முகத்தை பார்த்தா மட்டுமே போதுங்கிற பல ரசிகர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட தலை கூல் தோனி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.